நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியும் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உடன் அமுலுக்கு வரும் வகையில் துறைமுக அதிகார சபையின் அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனம். தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்களை கண்காணிக்க நாளை முதல் விசேட சோதனை. நாட்டின் சில பகுதிகள் நாளை காலை 5 மணியுடன் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிப்பு. அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக விசேட குழு. குறுகிய காலத்துக்கு பாவனைக்குட்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மார்ச் 31ஆம் தேதி முதல் தடை. டெல்லி விவசாயிகளின் போராட்ட வன்முறை தொடர்பில் இதுவரை 84 பேர் கைது. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் சில பகுதிகள் நாளை காலை 5 மணியுடன் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. இதற்குமைவாக நாரஹென்பிட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 100ஆம் தோட்ட பகுதியும், பேலியகொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கங்கப்பட கிராம சேவக பிரிவிற்குட்பட்ட 90ஆம் தோட்ட பகுதியும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல துறைமுக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சில பகுதிகளும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடன் அமலுக்கு வரும் வகையில் துறைமுக அதிகார சபையின் அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டாலும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என துறைமுக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. உடன் அமலுக்கு வரும் வகையில் துறைமுக அதிகார சபையின் அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி துறைமுக தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை இலங்கை துறைமுக அதிகார சபையின் அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டாலும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என துறைமுக தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் நாம் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. எனினும் கொழும்பு கிழக்கு முனையம் 100% துறைமுக அதிகார சபையின் கீழ் கொண்டு வரப்படும் என ஆவணம் ஒன்று வழங்கப்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையினை அந்த நிமிடத்திலேயே நிறுத்தவுள்ளோம். பிரதமரின் தலைமையில் நாளைய தினம் ஒரு கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. அங்கு அந்த ஆவணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் 859 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் நேற்றைய தினம் 8 கோவிட் மரணங்களும் நாட்டில் பதிவாகியுள்ளன. இதற்கமைய நாட்டில் இதுவரை ஏற்பட்டுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 313ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்றில் இருந்து மேலும் 882 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. எனவே இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 5821ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 63,293 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அதில் 57,159 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் இதுவரை 313 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை நாடளாவிய ரீதியில் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 298 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை கம்பஹா மாவட்டத்தில் 203 பேரும், கண்டி மாவட்டத்தில் 56 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 42 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 37 பேரும், குருணாகல் மாவட்டத்தில் 37 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 36 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 35 பேரும், காலி மாவட்டத்தில் 34 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 14 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 11 பேரும், பொலனறுவை மாவட்டத்தில் 11 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 10 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 8 பேரும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 7 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 6 பேரும், மொனரகலை மாவட்டத்தில் 3 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 2 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1வரும், பதுளை மாவட்டத்தில் 1வரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் நேற்றைய தினம் 8 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதற்கமைய மருதானையை வசிப்பிடமாக கொண்ட 61 வயதுடைய ஆண் ஒருவரும், மட்டக்குழியவை வசிப்பிடமாக கொண்ட 93 வயதுடைய ஆண் ஒருவரும் மற்றும் 52 வயதுடைய ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் புதுக்கடையை வசிப்பிடமாக கொண்ட 63 வயதுடைய ஒருவரும், ராஜகிரியவை வசிப்பிடமாக கொண்ட 79 வயதுடைய ஆண் ஒருவரும், வாத்துவையை வசிப்பிடமாக கொண்ட 39 வயதுடைய பெண் ஒருவரும், பொகுலுவிட்டவை வசிப்பிடமாக கொண்ட 58 வயதுடைய ஒருவரும், மடவலையை வசிப்பிடமாக கொண்ட 62 வயதுடைய பெண் ஒருவரும் மரணமடைந்துள்ளனர். கோவிட் நிமோனியா மற்றும் இதய நோய் நீரிழிவு ஆகியன மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. විශේෂයෙන්ම හෙට දිනේ සිට විශේෂ මෙහෙයුමක් ක්‍රියාත්මක කිරීමට නියමිතව තිබෙනවා. නිරෝධායනයට ලක්කර ඇති අය தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்கள் அதற்கு இணங்க தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களை மதித்து செயற்படுத்துகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக நாளை முதல் விசேட சோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையில் இதுவரைக்கும் 40,000 குடும்பங்கள் உட்பட 1,00,000க்கும் அதிகமானோர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிவில் உடையில் கண்காணிப்பில் உள்ள போலீஸ் அதிகாரிகளின் முறைப்பாடுகளுக்கு அமைய சிலர் தனிமைப்படுத்தலை பொருட்படுத்தாது வீடுகளை விட்டு வெளியில் நடமாடுவதாகவும் பதிவாகியுள்ளது. இது தனிமைப்படுத்தல் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனைக்குரிய குற்றமாகும். அவ்வாறு வெளியில் செல்வோருக்கு தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்த பின் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும். තම නිවෙස්වලින් සමහරෙක් පිටව යන බවට වාර්තා වෙනවා. එය නිරෝධායන රීතීන් යටතේ වරදක් වෙනවා. නිරෝධායනය සඳහා නියෝග ලබා දී ඇති කෙනෙක් තමන්ගේ නිවසින් පිටතට යනවා නම් එවැනි අයට එම නිරෝධායන ක්‍රියාවලිය අවසන් කිරීමෙන් පසුව අධිකරණයේ නඩු පැවරීමට කටයුතු කරනු ලබනවා. இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 14,316 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 10 மாதங்களில் 17,08,399 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்றும் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றன. அதற்கமைய 829 போலீஸ் அதிகாரிகளுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இன்று நாரஹன்பேட்ட போலீஸ் வைத்தியசாலையில் நடைபெற்றது. போலீஸ் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் 2 ஆரம்பமாக தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின்னர் சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள முதன்மை பட்டியலுக்கமைய போலீஸ் அதிகாரிகளுக்கு தடுப்பூசியினை ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்துள்ளார். இந்த புதிய ஆணைக்குழு அதிவிசேட வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அது அரசு அச்சகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதியரசர் தம்மிக்க பிரியந்த சமரகோன் ஜெயவர்தனவின் தலைமையிலான இந்த ஆணைக்குழுவில் உயர் நீதிமன்ற நீதியரசர் குமுதுனு விக்ரமசிங்க மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரத்னபிரிய குருசிங்க ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தொடக்கம் 2019 நவம்பர் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி நியமித்த ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை அண்மையில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியும் கிடைத்திருந்தது. குறித்த அறிக்கையில் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறையொன்றை ஏற்படுத்துமாறு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இதற்கு அமைவாக 3 மாதங்களுக்குள் விசாரணைகளை மேற்கொண்டு தீர்ப்புகளுக்கு அமைய வழங்க வேண்டிய தண்டனைகளை குறிப்பிட்டு இறுதி அறிக்கை அல்லது இடைக்கால அறிக்கையொன்றை தம்மிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாம் நியமித்த விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு கவனத்திற்கொள்ள வேண்டிய 4 முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் அதிவிசேட வர்த்தமானியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு தடவை மற்றும் குறுகிய காலத்திற்கு பாவனைக்குட்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் தடை செய்யப்பட உள்ளன. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தனி பாவனை மற்றும் குறுங்கால பாவனைக்கான பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக
மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு உள்ள அதிகாரங்களின்படி இந்த ஒழுங்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுகுறித்து 2 விசேட வர்த்தமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய 20 மில்லிமீட்டர் அல்லது 20 கிராம் நிறைக்க குறைவான சிறிய பேக்கெட் மற்றும் காற்றடிக்கப்படக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள், பிளாஸ்டிக் காம்புகளுடனான ஹொட்டன் பட்ஸ் ஆகியன குறித்த திகதிகளில் இருந்து தடை செய்யப்படவுள்ளதாக குறித்த வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட்சம்பளமாக 1000 ரூபாய் 10ஆம் திகதிக்கு முன்னர் வழங்கப்படாவிட்டால் இம்முறை போராட்டமானது வேறு வடிவில் அமையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் எச்சரிக்கை விடுத்தார். நுவரெலியாவில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மற்ற பெண்களுக்குரிய ஏனைய சலுகைகள், நலன்புரி திட்டங்கள் எங்க உறுத்தல வேணும். 2,43,000 தோட்ட தொழிலாளர் இருக்கிறாங்க. ஆனா 15 லட்சம் மக்களுடைய இருப்பு. இது எங்களுடைய நாடு, மலைநாடு எங்களுடைய நாடு. ஆகவே மலைநாடு எங்க நாடு. ஆயுதம் ஏந்தாமல், போராட்டம் செய்யாமல் 5 பரம்பரையாக இந்த மண்ணோடு மண்ணாக உரமாக மாறி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முதுமையாக செயற்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். ஆகவே இது சமூக பிரச்சனை. இந்த சமூகத்துக்குரிய 1000 ரூபாயில ஏமாற்ற முடியாது. ஜனாபதிக்கு ஓட்டு வாங்கிட்டீங்க, 1000 ரூபாய் தரணும். பாராளுமன்றத்துக்கு ஓட்டு வாங்கிட்டீங்க. இப்ப என்ன பிரச்சனை? 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். 1000 ரூபாய் கொடுக்காட்டி இந்த முறை எங்களுடைய போராட்ட வடிவம் வித்தியாசமாக இருக்கும். எங்களுடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அரசாங்கம் ஏமாத்தாத நினைக்கிறேன், அரசாங்கம் இதில் ஃபெயில் ஆகாது நினைக்கிறேன். ஆகவே 1000 ரூபாய் இன்னைக்கு வாழ்க்கை செலவு. இன்னைக்கு பருப்பு என்ன விலை, இன்னைக்கு தேங்காய் என்ன விலை, இன்னைக்கு சீனி என்ன விலை, இன்னைக்கு அரிசி என்ன விலை, அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு எங்களுடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்குது. ஆகவே 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வேணும். சம்பள நிர்ணய சபைக்கு முழுமையான அழுத்தத்தை இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கம் ஆராதனை கொடுக்கும். முழு அழுத்தத்தையும் கொடுக்கும் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்கிறதுக்கு. ஆகவே பாராளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் எங்களுடைய ஹர்த்தால் நிகழ்வுகளை நாங்கள் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பிற்பாடு நாங்கள் நடாத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக்குவதே சம்பள பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாக அமையும் என்று தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். இதேவேளை தான் தொழிலாளர் தேசிய சங்கத்திலிருந்து ஒதுங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். என்னவாகவும் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போதும் கூட அதில் பங்கெடுப்பது ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக நமது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த அரசியல் தளத்திலிருந்து நாங்கள் பேசுபொருளிலிருந்து விட்டுவிடக்கூடாது. அதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வது, வென்றெடுத்தவற்றை அனுபவிப்பதற்கான உரிமையை நாங்கள் தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வது சம்பந்தமான தேவைப்பாடு இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே வெவ்வேறு மாவட்டங்களிலே வேலை திட்டங்கள் நடந்தாலும் இன்று நுவரெலியா மாவட்டத்தில் இந்த சிவில் சமூகங்களோடான வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் மாதந்தோறும் நாங்கள் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பல்வேறு விடயங்களை அல்லது முன்னெடுப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய தடைகள் உரையாடல் வெளியே சமூகத்திலேயே கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யவிருக்கிறோம். இதன் இருந்து நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியே 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினாலும் கூட அதனை கொடுக்க முடியாத நிலையில் தான் இந்த முறைமை இருக்கிறது. எனவே நான் கொண்டு வந்த பிரேரணைகளில் நான் இறுதியாக கடந்த வருடம் 2020ஆம் ஆண்டு இதே ஜனவரி மாதத்தில் பாராளுமன்றத்தில் முன்வைத்த மிக முக்கியமான என்னுடைய பிரேரணை ஒன்றுதான், இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உடைமையாளர்களாக ஆக்குங்கள் என்பது. அதுவும் என்னுடைய கோரிக்கையில் ஒன்று, என்னுடைய பிரேரணையில் ஒன்று. இந்த தோல்வி, இந்த கூட்டு ஒப்பந்த முறைமையில் இருக்கக்கூடிய தோல்வி, இந்த 1000 ரூபாய் பெற்றுக் கொடுக்க முடியாது இருக்கக்கூடிய தோல்வி நிச்சயமாக இந்த மக்களை தென்பகுதி மக்களை போல சிறுதோட்ட உடைமையாளர் ஆக்குங்கள் என வைக்கப்பட்ட கோரிக்கை மாத்திரம்தான் சாத்தியமான தீர்வை சகல வழியிலும் பெற்றுக் கொடுக்கும் என நம்புகிறேன். என்னுடைய இறுதியான அந்த தீர்மானம் எதிர்காலத்தில் நிச்சயமாக வெற்றி பெறும் என நம்புகிறேன். தொழிலாளர் தேசிய சங்கம் என்பது தொழிற்சங்கம் சார்ந்த ஒரு அமைப்பு. அது நான் இருந்த ஒரே தொழிற்சங்கம் சார்ந்த அமைப்பு. அந்த அமைப்பிலிருந்து நான் ஒதுங்கியிருப்பதாக நான் கடந்த 2020 ஆகஸ்ட் மாதத்திலே அறிவித்திருக்கிறேன். தொழிலாளர் தேசிய முன்னணி என்பது அரசியல் பிரிவாக நானே யாப்பு எழுதி நானே ஸ்தாபக செயலாளராக இருந்து கட்டியெழுப்பிய அமைப்பு. இன்றும் கூட தேர்தல் ஆணையகத்திலே எனது பெயரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் வவுனியாவில் தொடர் செயின் அறுப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட 3 வரை வவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். பகுதியில் வவுனியா, வேப்பங்குளம், சாந்தசோலை, ரம்பைக்குளம் பகுதிகளில் வீதியால் செல்லும் பெண்களை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர்கள் அவர்கள் அணிந்திருந்த சங்கிலிகளை அறுத்துச் சென்றிருந்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் வவுனியா குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடுகளை செய்திருந்தனர். குறித்த முறைப்பாடுகளிற்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த 2 நபர்களை கைது செய்திருந்ததுடன் அவர்களது உடைமையிலிருந்து கைக்குண்டு, மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகன இலக்க தகடுகளையும் மீட்டுள்ளனர்.
அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் அடகு வைக்கப்பட்ட நிலையில் 9 பவுன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் கொழும்பை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் கல்லடி டச்பார் புனித அந்தோனியர் ஆலய வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பங்குத்தந்தை அருட்பணி ஸ்வைகின் ருசான் அடிகளார் தலைமையில் விமரிசையாக ஆரம்பமானது. கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய திருவிழாவில் 2 நவநாட்கால வழிபாடுகள் கோவிட் சட்ட திட்டங்களுக்கு அமைய இடம்பெற்றதுடன் நேற்று மாலை புனிதரின் திருச்சொரூப பவனியும் தொடர்ந்து நட்கரணை ஆராதனையும் இடம்பெற்றது. இதன்போது பெருமளவிலான அந்தோனியார் பக்தர்கள் சுகாதார முறைப்படி கலந்து கொண்டு புனிதரின் ஆசியை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருந்ததுடன் திருவிழா திருப்பலி 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கப்பட்டு விசேட திருச்சுரூப ஆசீர்வாதத்துடன் புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவும் நிறைவு பெற்றது. வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவின் நாசிவன் தீவு கிராமத்தில் மணல் அகழ்வு மற்றும் மணல் கழுவுதல் திட்டத்தினை உடனடியாக நிறுத்துமாறு வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் அகலப்பட்ட மணல் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்வதற்கு தயாரான நிலையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மணல் அகழ்வு மற்றும் மணல் கழுவுதல், மணலை ஏற்றிச் செல்லல் போன்ற வேலைகளை உடனடியாக நிறுத்துமாறு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதை பொறுப்பெடுத்தாமல் நேற்றிரவு வாகனத்தில் மணல் ஏற்றப்பட்டு வெளிச்செல்வதற்கு தயாரான நிலையிலேயே இதனை கேள்வியுற்ற பிரதேச இளைஞர்கள் பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று உடனடியாக மணல் ஏற்றுவதை நிறுத்துமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பு மினுவாங்குடை பிரதான வீதியில் ஏக்கல விமானப்படை தளத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி மதில் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் ரத்துணுகம, சீதுவ மற்றும் பமுனுகம ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 3 சடலங்களும் ராகம வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. கொத்மலையிலிருந்து பூண்டுலோயா பகுதியை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பூண்டுலோயா பகுதியிலிருந்து கம்பளை பகுதிக்கு சென்ற கனரக லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் 2 இளைஞர்கள் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக பூண்டுலோயா போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ராவணாகுட கலப்பிட்டியவில் வசிக்கும் 19 வயது மதிக்கத்தக்க 2 என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 5 மோட்டார் சைக்கிள்களில் இளைஞர்கள் குழு ஒன்று சுற்றி திரிந்ததாகவும் அந்த சுற்றி திரிந்த குழுவில் ஒரு சைக்கிளே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்த போலீசார் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞனின் கவனியினம் காரணமாகவே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் கனரக லொரியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நாவலப்பட்டி நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகரை செயலாளர் பிரிவில் மதரங்கேணிக்குளம் கிராம அதிகாரி பிரிவில் வாழும் ஆதிவாசிகளின் கதையை அடுத்து பார்க்கலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் மதுரங்கேணிக்குளம் கிராம அதிகாரி பிரிவில் உள்ள குஞ்சங்கல் குளம் பகுதியில் மாத்திரம் 74 ஆதிவாசிகள் குடும்பம் வாழ்ந்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் குஞ்சங்கல் குளம், மதுரங்கேணி குளம், கிரிமிச்சை, கொக்குவில், மாங்கேணி, காயான்கேணி, வட்டவான், ஆலங்குளம், நாசிவந்தீவு, குகணேசபுரம், பனிச்சங்கேணி, கண்டலடி, தட்டுமுனை, பால்சேனை, அம்பந்தாவளி, திக்கான, கட்டுமுறிவு, ஆண்டான்குளம் ஆகிய பகுதிகளில் ஆதிவாசிகள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வாழும் ஆதிவாசி மக்கள் தங்களுடைய ஜீவனோபாய தொழிலாக விவசாயம், வீட்டுத் தோட்டம், தேனெடுத்தல், மீன்பிடித்தல், கால்நடை வளர்ப்பு போன்ற தொழிலை செய்து வருகின்றனர். இங்குள்ள பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை மதுரங்கேணிக்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் கற்று வருகின்றனர். இவர்கள் தங்களுடைய இயற்கை தெய்வமான வேடுவ தெய்வத்தினை வழிபட்டு அதன் பிறகு தங்களின் ஜீவனோபாய தொழிலான விவசாயம், தோட்டச் செய்கை, தேன் எடுத்தல், மீன்பிடித்தல் போன்ற தொழிலை செய்து வருகின்றனர். அத்தோடு தங்களது உறவுகளுடன் இணைந்து தமது சந்ததிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் தமது இனத்தின் மாற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்களை வளமையாக மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பிற்பாடு தங்களின் பகுதிகளுக்கு உட்பட்ட வனங்களுக்கு சென்று தேன் எடுக்கும் நடவடிக்கையிலும் இவர்கள் ஈடுபடுகின்றனர்.
குறிப்பாக மழைக்காலம் தவிர்ந்த ஏனைய காலங்களில் தேனெடுப்பது வழக்கமாகியிருக்கிறது. எல்லாம் வந்து ஆனையும் முடைச்சி அடுத்தது வந்து கல்லணுகளும் கொண்டை இப்படியான ஒரு நிலப்பாட்டில் தான் எங்களோட இந்த இது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களோட அந்த ஒரு பொருளாதார நிலைமை வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து சரியான முறைக்கு எங்களோட இந்த பகுதி வந்து இன்னும் அபிவிருத்தி அடையலை.